இந்த மாதிரி டைல்ஸில் வந்து நம்ம வந்து ஆணி அடிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி ஒட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க. அதிலே வந்து வளைய மாதிரி வந்தது அப்படிங்கும்போது நம்ம எந்த பொருள்னாலும் மாட்டிக்கலாம். கீழே வைக்க சிங்கு பக்கத்தில் கீழே வைக்க தேவையில்லை. நம்மளுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும் தேவை கிடையாது. டைல்ஸில் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். இதே மாதிரி லாங்லேயே இருக்குது. நம்ம வந்து சிசர் எல்லாம் தொங்குற மாதிரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதுவும் நமக்கு கொஞ்சம் நல்லா யூஸ் தான். சிசரை வந்து எல்லாருக்கும் தேடிட்டு இருக்க முடியாது. இது நம்ம ஈஸியாக எடுக்கும், ஈஸியாக இருக்கும். இப்படி வாங்கி வச்சோம்னா லாங் ஸ்டிக்கர் மாதிரி பார்த்தீங்களா, அதுலேயே வளையமாக வந்துருக்கு. டைல்ஸில் வந்து ஆணி எப்போ பார்த்தா ஆணி அடித்து அதை மாட்டுற மாதிரி இருக்காது. அல்லது பாக்ஸில் போட்டு வைக்கணும், அதை தேடிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு வந்து கஷ்டப்படாமல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப யூஸ். இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது. வீட்டில் வந்து ஆணி அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் ஃபேன்சி ஸ்டோர்லாம் கிடைக்கும். ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்களா. அது சிங்குக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான விஷயம். அதே மாதிரி சிசரு நம்ம வந்து தோல் சீவுறது இந்த மாதிரி பொருளெல்லாம் மாடிச்சுக்கலாம். சிமெண்ட்லேயும் ஒட்டும். டைல்ஸ் தான் கிடையாது, இந்த மாதிரிலையும் ஒட்டிச்சுக்கலாம். அதேமாதிரி ஒரு ஆணியில் இந்த மாதிரி மாட்டினாலுமே இந்த மாதிரி லாங்காக உள்ளது வளையமாக வாங்கிச்சுன்னா இப்படி இந்த போட்டுக்கலாம். நல்ல யூஸ் தானே. இந்த மாதிரி டைல்ஸில் வந்து நம்ம வந்து ஆணி அடிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி ஒட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க. அதிலே வந்து வளைய மாதிரி வந்தது அப்படிங்கும்போது நம்ம எந்த பொருள்னாலும் மாட்டிக்கலாம். கீழே வைக்க சிங்கு பக்கத்தில் கீழே வைக்க தேவையில்லை. நமக்கு வந்து அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும் தேவை கிடையாது. டைல்ஸில் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். இதே மாதிரி லாங்லேயே இருக்குது. நம்ம வந்து